Alhamdulillah Rabbil Alameen. Sallallahu ala nabiyyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. சீராவுடைய தொடர் பாடத்தில் போன வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருள் சம்பந்தமாக முகம் கொடுத்த சில பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சூரத்துல் அன்ஃபாலில் குர்ஆனுடைய ஆயத்திலே இறக்கி முஸ்லிம்களை சஹாபாக்களை வழிகாட்டின விடயங்களை நாம் பேசினோம். அதிலேயும் சஹாபாக்களும் பொருளுடைய விடயத்தில் சொத்து செல்வங்களுடைய விடயத்தில் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்த காரணத்தினால அந்த சோதனையிலிருந்தும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இரண்டாவது விடயம்தான் 70 கைதிகள் இருந்தார்கள். இந்த 70 கைதிகளுடைய விடயத்தில் என்ன செய்யணும், அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட அந்த விடயத்தை ஆலோசனை செய்தார்கள், மஷூரா செய்தார்கள். மஷூரா செய்து எடுக்கப்பட்ட முடிவுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, அவர்கள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து, அவர்களிட்டிருந்து பணம் வாங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கருத்தை ஏற்றுக்கொண்ட போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சாராருடைய கருத்தையும் மதித்தார்கள். 2 சாராருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சிறந்த நபிமார்களுடைய உதாரணத்தை முன்வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய கருத்து எப்படி இருக்குண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல சொன்னதை போல, யா அல்லாஹ், யார் என்னை பின்பற்றார்களோ ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, அவர் என்னை சேர்ந்தவர்கள். வமன் அஸானி, யார் என்னை மாற்றம் செய்கிறார்களோ, எனக்கு அடிபணியாம இருக்கிறார்களோ, ஃபஇன்னஹு கஃபூர் ரஹீம், நீ அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்ற கருத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல சொன்ன விடயத்தையும் அந்த கருத்தை முன்வைத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கருத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒப்பிட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் போது, யா அல்லாஹ், எந்த ஒரு காஃபிரையும் இந்த துனியால விட்டு வைக்காதே என்ற அடிப்படையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் மற்ற கருத்தை மதித்தார்கள் என்ற விடயம் எங்களுக்கு இந்த பாடத்தை கொண்டு விளங்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய விருப்பமும், அதுக்கும் நான் போன வார்த்தை சொன்னேன், அல்லாஹ்வுடைய விருப்பமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. அல்லாஹ்வும் விரும்பினது இவர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தான் அல்லாஹ்வுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ரம்சம், என்னை பணத்தை எடுத்து விடுதலை செய்யறது, கப்பம் எடுக்கிறது, கப்பம்னு சொன்னா அந்த பெனல்ட்டியாக பணம் எடுக்கிறது அல்லாஹ் ஹலாலாக்கினத காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தை எதையும் செய்யவில்லை. அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய விருப்பம் அதாத்தான் இருந்தது. அதுக்கு உதாரணமாக நான் சொன்னேன், அபுகல் ஹலால் இன்தல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் விரும்புறது தலாக் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். ஆனா அல்லாஹ் விரும்பாத ஒரு விடயம், அல்லாஹ் விரும்பாத விடயம். இந்த விடயத்துல அந்த கைதிகளை பணம் எடுத்து விடுதலை செய்யறது அல்லாஹ் விரும்பல, ஆனா அல்லாஹ் அதை அனுமதி அளிச்சிருந்தான். அந்த கைதிகளுடைய சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நடந்தார்கள் என்ற விடயம் இந்த காலத்துல கூட ஒரு மிக முக்கியமான, அல்லாஹ் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரால எப்படி குர்ஆன் ஒரு அற்புதமாக இருக்குதோ, முஅஜிஸாவாக இருக்குதோ, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய சீராவும் கியாம நாள் வரைக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும். எல்லா காலத்துடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். இந்த காலத்திலேயும் கைதிகள் இருக்கிறார்கள், சிறை கைதிகள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் யுத்தத்தினால் மாட்டிக்கொண்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு அழகான ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தைம் இப்னு அதி உடைய விடயத்தை சொல்லி சொன்னார்கள். முத்தைம் இப்னு அதி யாருண்டா, என்னோட சீரா பாடத்தை தொடர்ல வந்தவங்களுக்கு தெரியும். முத்தைம் இப்னு அதி யாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போயிட்டு திரும்ப மக்காவுக்கு வரும்போது மக்கா வாசிகள் சொன்னாங்க, உங்களுக்கு மக்காவுக்கு திரும்ப நுழைய முடியாது. அந்த நேரத்தில் ஒரு காஃபிர் முத்தைம் இப்னு அதி உதை அவர் என்ன செஞ்சாருண்டா, முத்தைம் இப்னு அதி என்ன செஞ்சாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க.
சொன்னாங்க, இல்ல நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அப்ப குறைஷி காஃபிர் நிபந்தனை போட்டாங்க, நீங்க என்ன இவர் தாவா பிரச்சாரம் செய்யக்கூடாது, குறைஷியலுக்கு மத்தியில அரபியலுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடாது, அந்த நிபந்தனையோட அவங்களோட பாதுகாப்பை நாங்க ஏற்றுக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி மறக்காதவர்கள். ரசூலுல்லாஹ் விரும்புறதும் எங்களிடத்துல நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹும் குர்ஆன்ல அடிக்கடி மனிதனை பத்தி சொல்லும் போது மனிதன் நன்றி கெட்டவன், அப்ப அல்லாஹ் விரும்புறான் என்னன்னா நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க, அந்த நேரத்துல இந்த நேரத்துல முத்தைபின் உதைய் அந்த நேரத்துல மௌத்தாயிட்டார், ஹயாத்தாக இருக்கல்ல, ஞாபகப்படுத்தி சொல்றாரு, அவர் உயிரோடு இருந்து சும்ம கல்லமனி ஃபி ஹாஉலா, இவங்களுடைய விஷயத்துல அவங்க என்கிட்ட சிபாரிஸ் பேச்சுனண்டா நாங்க இவங்க எல்லாரையும் ஒன்றையும் எடுக்காம நான் விட்டு வைத்தேன். உயிரோட இருக்கல்ல, உயிரோட இருந்து என்னிடத்தில் இப்படி பேசியிருந்தால் நான் இவ்வாறு நடந்து கொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபர். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 கைதிகள் இருக்கிறாங்க. 70 கைதில 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்ணல. 2 பேரு, அதில் ஒன்றுதான் உக்பா இப்னு அபி முஐத், நத்ர் இப்னு ஹாரிஸ் சொல்லக்கூடிய 2 பேர். இந்த 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னாங்க. உக்பா இப்னு அபி முஐத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, அவங்களை கொலை செய்யும்படி. அதே போல நத்ர் இப்னு ஹாரிஸ் கொலை செய்யும்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு கேவினாங்க. இப்ப உக்பா இப்னு அபி முஐத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னைய கொலை செய்யறதாக இருந்தா மத்த எல்லாரையும் கொலை செய்யறதா இருந்தா என்னையும் சேர்த்து கொலை செய்யுங்க. எல்லாம் கைதியும் கொலை செய்யறதா இருந்தா எல்லாம் என்னையும் சேர்த்து கொலை செய்யுங்க, பிரச்சனை. எல்லாரையும் விடுறதாக இருந்தா என்னைய விட்டுடுங்க. எல்லாரும் விடுறதாக இருந்தா என்னைய விட்டுடுங்க. கேட்டாங்க உக்பா இப்னு அபி முஐத், ஏன் நீங்க என்னைய மட்டும் கொலை செய்யும்படி ஏவினீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅதாவதிக அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய ரசூலோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகமை, அந்த எதிர்ப்பு தன்மை, அதனால தான். உக்பா இப்னு அபி முஐத் யாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மக்கால தனியாக காபால தொழுது கொண்டிருக்கிற நேரத்துல பல தடவை ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருப்பாங்க. சுஜூத்ல இருக்கும் போது கழுத்தை மேல காலை போட்டு அப்படி மேல மிரிச்சிட்டு போவாங்க. ஒரு ரிவாயத்து ரசூல் சொன்னா, ஒரு தடவை உக்பா இப்னு அபி முஐத் என்ன எந்த அளவுக்கு மிரிச்சேன்னு நினைச்சேன், எனக்கு கண்கள் வெளியே வந்துடுமோ தெரியாது, அந்த அளவுக்கு உக்பா இப்னு அபி முஐத் கொடுமைச்சு. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் இன்பம் கண்டொத்துறதான் உக்பா இப்னு அபி முஐத். இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொந்து கொண்டிருந்தாங்க, ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு போட்டது இந்த உக்பா இப்னு அபி முஐத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆட்டினாங்க. இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு உக்பா இப்னு அபி முஐத்துக்கு. அதே போல் நத்ர் இப்னு ஹாரிஸுக்கும் இவ்வாறு பல விடயங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த பல திட்டங்கள்ல. அப்ப மற்றவங்க அநேகமான பேர், அபூ ஜஹல் தலைவர்கள், இவங்களோட இருந்த அந்த எதிர்ப்புல பகமையில இருந்த அனைவரும் அதிகமானவங்க கொலை செய்யப்பட்டாங்க. 70 பேர் கொலை செய்யப்பட்டதுல அவங்க எல்லாம் ஆயிட்டாங்க. மீதி இருந்தவங்க 2 பேர் தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இது என்ன சொல்லுதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடன் எப்படி நடந்து கொள்ளணும், இஸ்லாம் என்று சொல்லுது ஒரு பெசிவ், எல்லாருக்கும் கருணை காட்டணும், எதிரிக்கும் அநியாயக்காரனுக்கும் எல்லாருடன் நீங்க இரக்கமா நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. அநியாயக்காரனுக்கு எதிரியோட கடுமையாக நடந்து கொள்ளணும் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உறுதிப்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் கொலை செஞ்சாங்க. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உக்பா இப்னு அபி முஐத்தை கொலை செஞ்சாங்க. நத்ர் இப்னு ஹாரிஸ அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சாங்க. இவங்க 2 பேருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் எடுக்கல. ஏன்? இவங்களுடைய பகமை எதிர்ப்பு. இதுதான் இஸ்லாம் இந்த காலத்திலையும் இதே ஸ்டாண்டர்டை தான் முன்வைக்குது. அநியாயக்காரன் பல கோடான கோடி பக்கல அநியாயம் செஞ்சிருக்கிற அநியாயக்காரனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படணும். இப்ப அதுக்கு மாத்தமாக இருக்கு. அநியாயக்காரர்கள் அவங்களோட சார்பாக இருந்தா அவங்களோட வச்சு கொள்வாங்க. சும்மா சாதாரணவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன தண்டனை, சின்னவங்க எல்லாம் கொலை செஞ்சாங்க. ஆனா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரையும் அவங்களோட சார்பா இருக்கிறதுனால கிட்ட வச்சு கொண்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி செய்யல. யாரு இஸ்லாத்துடைய விடயத்துல பகமையில இருந்தாங்களோ உக்பா இப்னு அபி முஐத்தையும் நத்ர் இப்னு ஹாரிஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சாங்க. இதுல என்ன விளங்குதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மத்த கைதிகள்கிட்ட பணம் எடுத்தது பணத்தை அடிப்படையா வச்சல்ல, அவங்களுக்கும் கருணை காட்டினாங்க, அவங்களுக்கும் இரக்கம் காட்டினாங்க. ஏன்? அவங்க எதிரியாக இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க எல்லாம் சிலங்க அவங்களோட பணத்துக்காக வேண்டி வந்தாங்க யுத்தத்துக்கு, அதனால இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்
என்ற ஒரு எண்ணத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆப்ஷன் எடுத்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் கொலை செஞ்சு சும்மா உடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, எல்லாரும் இங்க மாதிரி ஜெயில் இருக்கல, எல்லாரும் ஒரே இடத்துல லாக் பண்ணி போடல. எப்படி செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கும் சில கைதிகளை பொறுப்பாக கொடுத்தாங்க. அன்சாரிகள் அங்க இங்க ஒருத்தருக்கும் சில கைதிகள் இருந்துச்சு அவங்களோட. அப்படி பொறுப்பு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌசு பிஹிம் கைரா, அவங்களோட நீங்க நல்லாக நடந்துக்கோங்க, அவங்களோட நல்லா நடந்துக்கோங்க. வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வயதீம வஅஸீரா, வஅஸீரா கைதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் உணவளிக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, சூரத்து தஹர் அது சொல்லுது, வயுத்இமூன தஆம், அவங்க எப்படியானவங்க என்றா சொர்க்கவாசிகள், சஹாபாக்கள். சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லும் போது யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வயதீம வஅஸீரா, மிஸ்கீனுக்கும் அனாதைக்கும் கைதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் உணவளிப்பாங்க. இதுல ஒரு அழகான ஒரு சம்பவம், முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அபு அசீஸ் பின் உமைர் என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்றாரு, இந்த புத்திமதிய சஹாபாக்கள் 100க்கு 100 பின்பற்றினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி, நீங்க உங்களோட கைதிகளோட நல்லா நடந்துக்கோங்க, நலவா கைராக நடந்துக்கோங்க என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஒரு அன்சாரி சஹாபிடத்துல நான் கைதியாக இருந்தேன். அவர் என்ன செய்வாருண்டா, கால பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாத்துலயும் அவர் எனக்கு ரொட்டியை தந்துட்டு அவர் ஈச்சப்பழத்தை தின்றுவார். ரொட்டி தான் கொஞ்சம் ரிச்சான சாப்பாடு. அவர் ரொட்டியை எனக்கு தின்ன தந்துட்டு அவர் ஈச்சப்பழத்தை தான் சாப்பிடுவார். அதே நேரத்தில் அபுல் ஆசிம் ரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனும் ஒரு கைதியாக இருந்தாரு. அவர் சொன்னாரு, அன்சாரியல் அவங்களுக்கு அல்லாஹ் ஜஸாஹுமுல்லாஹு கைரா, அவர் துஆ செய்றார், அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல கூலியை கொடுக்கணும். நாங்க அவங்களோட இருந்தோம், இருக்கும் போது அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க, ரொட்டியை தருவாங்க. எங்களுக்கு வெக்கம் தர்ம சங்கடம், இவங்க எங்களை எஜமான போல இருக்கிறாங்க, ஆனா நல்ல சாப்பாடு எங்களுக்கு தராங்க, அவங்க ஈச்சப்பழத்தை சாப்பிடுறாங்க. எங்க சரி போகணும், அப்படி ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கல, அவங்க பிரயாணத்துல போகும்போது அவங்களோட கூட்டிட்டு போனாங்க. எங்க சரி போனா கூட்டி போகும்போது எங்களை வாகனத்துல வச்சு அவங்க நடந்து வந்தாங்க. வகானு யஹ்மிலூனனா வயம்ஷூன், அவங்க எங்களை வாகனத்துல ஏற்றி அவங்க நடந்துட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் எதிரிகள் கைதியாக இருக்கிறாங்க, இவங்களோட நடந்து கொண்ட முறை இது என்ன நடந்துச்சுண்டா, அது அந்த கைதியாக இருந்த எத்தனையோ பேரு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி சிலர் கைதியாக இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் விடுதலை செய்யப்பட்ட பின்னால் திரும்ப குடும்பத்துக்கு போயிட்டு வந்து திரும்பி ஷஹாதா கலிமா சொன்னாங்க. காரணம் சொன்னாங்க, நாங்க கைதியாக இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா பயத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று வந்திருக்கும். அப்படி இல்லை, நாங்க அஹ்லாக்க விளங்கி முஸ்லிம்களுடைய இந்த அஹ்லாக் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. எதிரிகளோடையும் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்றது இஸ்லாம் ஒரு தெளிவான ஒரு மார்க்கமாக இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரிடத்திலையும் பணம் எடுத்து விடுதலை செய்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா, அவரும் வந்தாங்க. அந்த நேரத்துல அதுக்கு பின்னாலதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திலே எதிரிகளோட கலந்து கொண்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நான் இதுக்கு முன்னால பேசின, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அன்சாரி சஹாபாக்களோட ஒப்பந்தம் செய்யற நேரத்துல, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால அன்சாரி சஹாபாக்களோட ஒப்பந்தம் செய்யற நேரத்துல ஒரு காஃபிராக இருந்தவர் அவர் மட்டும்தான், மற்ற எல்லாரும் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. ஆனா அப்பாஸ் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர் என்ற அடிப்படை ரசூலுல்லாஹுடைய விடயத்தை கவனிக்கணும் பார்க்கணும் என்ற முறையில வந்தாரு. அவர் தான் பேசினாரு, உங்களுக்கு இவரை உங்களோட குடும்பத்தையும் உங்களோட சொத்து செல்வங்களையும் பாதுகாக்கிறத போல இவரை பாதுகாக்கலும் என்றா நீங்க இவரை கூட்டி போங்க, அப்படி இல்லைண்டா நாங்க இவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற கருத்தை முன் வச்சது அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் சொன்னாங்க, நீங்க உங்களோட என்னை கொடுக்க வேண்டிய பணம் விடுதலைக்காக பணத்தை கொடுத்து நீங்க விடுதலை செஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹுடைய குடும்பம் ஆனா எல்லாருக்கும் ஒரு சமம் லா. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனே சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ஆலம் பி இஸ்லாமிக், அல்லாஹ் உங்களோட இஸ்லாத்தை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும், எங்களுக்கு ஃபஅம்மா வாஹிருக், நாங்க உங்களோட வெளிரங்கத்தை தான் பார்ப்போம். வெளிரங்கம் நீங்க எங்களோட யுத்தம் செய்ய வந்தீங்க, நீங்க முஸ்லிம் என்று சொல்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். வெளிரங்கம் நாங்க என்ன செய்யறோம், நீங்க எங்களோட யுத்தம் செய்ய வந்தீங்க, அதனால வெளிரங்கத்தை வச்சுதான் நாங்க முடிவு செய்வோம் சொல்லி ரசூல் சொன்னாங்க. அந்த நேரத்துல ஹம்சா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு தரத்துக்கு பணம் இல்லை, சல் இல்லை, இவர் ட்ரை பண்றாரு. ரசூல் சொன்னாங்க, நீங்க யுத்தத்துக்கு வர முன்னால உம்முல் ஃபதுல் உங்களோட நோன இடத்துல சொன்னீங்க, ஒரு இடத்துல இங்க பணத்தை நீங்க புதைச்சி வச்சிருக்கிறீங்க,
எனக்கு என்ன சரி நடந்தா அந்த பணத்தை பயன்படுத்தும் பத்தி சொன்னீங்க தானே, அந்த பணம் எங்க போச்சுன்னு கேட்டாங்க. அப்பாஸ் உடனே சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதாக்கும் சொன்னாங்க, வல்லாஹி எனக்கும் என்னுடைய நோனாக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது, எனக்கும் என் நோனாக்கு தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியா, நான் எந்த இடத்துல எதை புதைச்சி வச்சுக்கிறேன் நீங்க சொல்றது. அப்பாஸ் அங்க இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த விடயத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைத்தான். அந்த குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு நபிக்கு கட்டளையிடுறான், யா அய்யுஹன் நபி குல் லிமன் ஃபீ ஐதீக்கும் மினல் அஸ்ரா, உங்களோட கைக்கு உங்களிடத்துல கைதியாக இருக்கிறவங்களை, உங்களிடத்துல கைதியாக இருக்கிறவங்களுக்கு நீ சொல்லுங்க, இஅலிமுல்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன், உங்களோட உள்ளத்துல எந்த நலவு உங்களோட உள்ளத்துல இருக்குதோ அல்லாஹ் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறான். யுத்திக்கும் கைரம் மிம்மா உஹித மின்கும் வயக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் எந்த விடயத்தை உங்கள்ட்ட இருந்து எடுக்கிறான், நீங்க பணத்தை கொடுக்குறாங்க, உங்களோட உள்ளத்துல நல்லெண்ணம் இருக்குண்டா, நல்லெண்ணத்தோட இருக்கிறீங்க, நல்லெண்ணத்தோட நீங்க கொடுக்குறீங்க, அப்படி இருந்தா அல்லாஹ் அதை அறிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் அதை விட ஹைரானதை உங்களுக்கு தருவான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதே போல அல்லாஹ் நீங்க ஒரு தந்திரத்தை ஒரு இத ஒரு சூழ்ச்சிய ஹியானாவை நாடுறீங்கடா, அல்லாஹ் அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்ய இதுக்கு முன்னாலே அல்லாஹ்க்கு மோசடி செஞ்சுட்டீங்க. அப்ப அல்லாஹ் இந்த விடயத்துல அவங்களோட விடயத்துல அதிகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் ஹக்கீமாக இருக்கிறான், ஹக்கீம் என்றா நீதத்தை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அலீம் அறிவுள்ளவனாக இருக்கிறான் என்ற இந்த ஆயத்தை இருக்கு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி நான் எதை கொடுத்தாங்கண்டா 20 ஊக்கியா தங்கம், 20 ஊக்கியாக்கள் தங்கம் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய விடுதலைக்காக கொடுத்தேன். சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதுக்கு பதிலாக அதை விட சிறந்ததை அல்லாஹ் தந்தான் என்று அப்பாஸ் சொன்னாங்க. பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த ஒரு விடயத்துல ஒரு மஸ்அலா பேசப்படுது என்னன்னா, அகீதாவுடைய கொள்கை ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரிஞ்சதா தெரியாததா என்ற விடயம் கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர் சொன்னாங்க இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கைபியத் மறைவான விஷயம் தெரியும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய எங்களுடைய கொள்கை என்னண்டா, அல்லாஹ் எந்த மறைவான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்தானோ அந்த விடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். எந்த விடயத்தை அல்லாஹ் எந்த மறைவான விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கலையோ அந்த விடயத்துடைய அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்ல. ஆலிமுல் கைப், எல்லா மறைவான விடயத்துடைய அறிவு அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. சில மறைவான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவித்தான், அந்த அறிவு ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது. எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கலையோ அந்த அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்ல. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனுடைய சம்பவமும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால் நான் பல தடவை அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறதுனால நான் அந்த சம்பவத்தை நான் தொடராக சொல்லல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோட எந்த முறையில் நடந்து கொண்டாங்க, எதிரிகளோட எவ்வாறு நடந்து கொள்ளணும் கியாம நாள் வரைக்கும் என்ற விடயத்தை தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெளிவாக காட்டினார்கள். அந்த எதிரில பலர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, பலர் அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு உதவியாளர்களா மாறினாங்க. அந்த மஷூராவுடைய கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்து கொண்ட அந்த முறையை வச்சு இது முழு உலகத்துக்கும் ஒரு அழகான ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா காலத்துடைய அந்த யுத்தத்துடைய முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் 23 வருட காலத்துக்குள்ள நடந்த பல யுத்தங்கள், 70 சொச்சம் யுத்தங்கள் நடந்துச்சு. 70 சொச்சம் யுத்தங்கள்ல எத்தனை பேர் மௌத்தாகி இருப்பாங்க, எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு யாருக்கு தெரியும் எத்தனை பேர் கொலை செஞ்சிருப்பாங்க? ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில 1019 பேர் தான் அந்த 23 வருஷ காலத்துல நடந்த யுத்தங்கள், 70 சொச்சம் யுத்தங்கள்ல நடந்தது 1019 பேர். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது உலகமா யுத்தத்துல, 2வது உலகமா யுத்தத்துல, எங்கட நாட்டுல 30 வருஷம் நடந்த யுத்தத்துல எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை மில்லியன், முதல் உலகமா யுத்தத்துல எத்தனையோ மில்லியன் உயிர்கள் இல்லாம போச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் என்றத ஒரு கடைசி ஆப்ஷனாக தான் வச்சாங்க. அந்த யுத்தத்தையும் உயிர்களை 70 சொச்சம் யுத்தங்கள்ல 1019 பேர் தான். இது முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லாரோட எண்ணிக்கை, எல்லாரும் மொத்தமாக எடுத்தா 1019 பேர் தான் மௌத்தாயிக்கிறாங்க.
அப்ப இதுல என்ன விளங்குதுண்டா, இஸ்லாம் என்று சொல்லும் போது நீதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய, யாரு கொலை செய்யப்படணும் அவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க பார்ப்போம் உக்பா இப்னு அபி முஐத் எல்லாருக்கும் ஒரு சமமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளல. கடுமையான எதிரிகளோட கடுமையாக நடந்து கொண்டாங்க. சாஃப்டான மிருதுவானவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருதுவா நடந்து கொண்டாங்க. நீதத்தை எல்லா இடத்துலையும் நிலைநாட்டினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு விவகாரத்திலையும் எவ்வாறு நீதத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாகவும், அதே நேரத்துல இந்த சீராவுடைய இந்த பாடம் இது இந்த காலத்துல தற்காலத்துல எங்களுக்கு அடிப்படையாக தேவைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரங்கள்ல நாங்க எவ்வாறு நடந்து போறது. சஹாபாக்கள் அந்த அன்பு பாசம் முஹப்பத் அவங்களுக்கு வந்துச்சு. முஹர்ரம் மாசம், இதுக்கு பின்னால முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். பொதுவாக இந்த 3 மாதங்களிலும் ஹுப்புர் ரசூலை பத்தி அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த மாதங்கள். ஹுப்புர் ரசூலை பத்தி அதிகமாக பேசப்படும். ரபியுல் அவ்வல் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம், அவங்க வஃபாத்தான மாதம். இது அனைத்தையும் வைத்து பல விழாக்கள், பல சிறப்புகள் நடக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வைராக்கியத்தை எடுங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை சம்பூர்ணமா நான் படிக்க போறேன். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய ஷமாயில், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், நான் நினைக்கிறேன் அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லி, ஷமாயிலு திர்மிதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிரங்கம், உள்ரங்கம், அஹ்லாக்கள் எல்லாம் எவ்வாறு அமைஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, நட எப்படி இருந்துச்சு, செருப்பு எப்படி இருந்துச்சு, சிரிப்பு எப்படி இருந்துச்சு, ஒவ்வொன்றையும் பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய வடிவம் எப்படி இருந்துச்சு, எதை உடுத்தாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, இது அனைத்தையும் அணுவாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் ஷமாயிலு திர்மிதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உள்ரங்கம் வெளிரங்கம் எல்லாம். நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம், அவங்கள பத்தி ஒரு அறிமுகம் செய்ய சொன்னா எங்களால 10 நிமிஷத்துக்கு ஒரு அறிமுகத்தை பேச சொன்னா எங்களால தெரியாது. அந்த ஹுப்புர் ரசூல் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் முஹப்பத் உண்மைக்கு வரும்டா. சீரத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை அணுவாக நாங்க படிக்கும் போது அந்த ஹுப்போரும், அது மட்டுமல்ல அதுக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வாறு நாங்க நடந்து கொள்ளணும், இஸ்லாத்துடைய தாவத்தில் எவ்வாறு அமையணும். பொதுவாக பலரும் தாவத்துடைய விடயங்களில் ஈடுபட்டது இந்த சீராவுடைய அறிவு இல்லாதனால முறை தவறி பல பிரச்சனைகளுக்குரிய காரணமாக அமைது. சிலவர்களுடைய அணுகுமுறை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுடைய அறிவு இல்லை. அந்த சீராவுடைய இல்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதை படித்து அதன்படி அமல் செய்து மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக்.